கோர்ட் அதிரடி உத்தரவு. நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்கள், அரசு கட்டிடம், மருத்துவமனை, ரயில் நிலையங்களில் தெருநாய்கள் நுழையாத வகையில் வேலி அமைக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 10 நாட்களுக்கு முன்பு 25 எலக்ட்ரிக் பேருந்துகள் புதுவையில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் புதுச்சேரியில் ஊதியம் குறைவாக கொடுப்பதாக கூறி எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜா நகர் பகுதிகளில் ஆதிதிராவிடர் நலத்துறை பேட்கோ மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது புதிய சிமெண்ட் சாலைகளை சரியான வாட்டங்கள் வைத்து மழை காலங்களில் மழைநீர் எளிதில் வெளியேறும் வகையில் வடிவமைக்க அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை பேட்கோ அதிகாரிகளும் மற்றும் ராஜாநகர் பகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.